எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு. என்னோட 3rd ரிலீஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திக் ராய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு. நான் உண்மையாக நிச்சயமாக சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இளங்கோ சார் எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் சினாப்சிஸ் அனுப்பும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்குமா, இது ஃபிக்ஷனா இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் சார் நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டீங்க சார். ஸோ ஜோக்ஸ் அபார்ட் சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட், எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரு அண்ட் சுனில் காரு. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளெஷர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும், எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேரக்டர் கல்ச்சரில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது நடக்கவே நடக்காது. பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கூட உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தனலக்ஷ்மி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. தீபாக்கா, கருணாகரன் சார், ரெட்டின் சார், கஜராஜ் சார், அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு, டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுவாமிநாதன் சார். ஸோ ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக இந்த படம் பார்ப்பீங்க. பெருசுன்னு சொல்கிறோம், என்னதான் பெருசு அப்படின்றது March 14th தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்ன அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி வெங்கட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாந்திப்பா கிங்ஸ், நான் கிங்ஸ்லேயே சாரி நம்ம பற்றி சொல்ல மாட்டேங்க. அண்ணன் கிங்ஸ்லி அவர்களுக்கும் கருணாகரனுக்கும் சாமிநாதனுக்கும் கஜராஜ் சார், தனலட்சுமி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நன்றி. நிறையா படம் கூட ஒர்க் பண்ணணும். என்ன சார்? கேமராமேனுக்கு நன்றி. அவர் நம்ம நண்பர் தான். தப்பா சார் சாரி, உங்கள் பேர் மறந்துட்டேன். பாலசரவணன் சார், கிரேட் ஜாப். நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாரி, யார் பேராக விட்டுருந்தா மன்னிச்சுக்குவோம். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம் அண்ட் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஐ ஹவ் ஒன் क्वेश्चन வித் யூ. ஆக்சுவலி இந்த படத்தில் உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சார்மிங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன். ஸோ அவரை பற்றி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அவரோட பேர்? இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? அவர் தான் சொன்னாரா? இல்லை, நான் அவர்கிட்ட நான் முன்ன பின்ன பேசுறது கூட இல்லை. ஐ திங்க் சுனில் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன்னா. ஸோ ஜெயிலரில் பார்த்துருக்கேன், அதுக்கு அவரை பற்றி நான் பெரிய ஒர்க்லாம் பார்த்ததில்ல. பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார் செட்டில். ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எங்கள் சுற்றிட்டு இருந்தாரு, ஜாலியாக இருந்தார். எப்போ சார் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஏன் வரலன்னு தெரியல. வைபவ் வேறு எதுக்கு ராது சுனில் காரு I think it was lovely working with him. And இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நிறைய படங்கள்ல அவர் பிஸி ஆயிடுவார். ஷுவர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிஹாரிகா, I love you so much. I'm so sorry I forgot your name. ஸோ நிஹாரிகா பற்றி சொல்லணும். சாரி, நிறைய பேர் இருக்கிறதுனால பேர்லாம் மறந்து போகுது. ஷீஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் நிறைய காம்பினேஷன்ஸ் எங்கள் 2 பேருக்கு. அண்ட் ஹீரோயின்ஸ் அவ்வளோ பாண்ட் ஆகிறது ரொம்ப ரேர். பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் எங்களுக்கு இருந்துச்சு. It was truly a pleasure to work with her. And கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா she's here to stay. Thank you so much. Thank you. தேங்க்யூ மேம். நீ எல்லாம் சொல்லிட்டீங்களா? போதும் சார். Thank you. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் கலக்கி கொண்டிருக்கும் நிஹாரிகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
ஹலோ, என் ஜாபே பேசுறது தான். ஆனால் எனக்கு I'm just so nervous to say anything. Firstly, I just want to say thank you to Balaji sir. அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க. அண்ட் கேட்ட உடனே he could envision me. அவங்க யூடியூப் வீடியோஸ் எப்போ 10 years back ஒரு பார்த்து he was like, I see you in this. And then thank you to Ilango sir for trusting me with his little baby that is Fersil and trusting that I could do this film. And I don't know where to start with Karthik Subbaraj sir and Karthikeya sir. Thank you. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணணும், எனக்கு ஸ்டார்டிங்லேயே மோன் கொடுத்துட்டாங்க. I should thank my stars and my luck. Thank you so much Karthikeya sir. I think more than anybody else on this team இவங்க ஃபேமிலின்னு சொன்னாங்க, நிஜமாவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறதுக்கு ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் in this film நான் ஸ்கூல் காலேஜ்ல இருந்தப்போ இது பார்த்துருக்கேன். ஸோ டு ஒர்க் அலாங்சைட் them has just been nothing but a dream. இப்போவே நிறுத்திடுறேன், இல்லைன்னா நான் என்னமோ சொல்லிடுவேன், நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நிகாரிகா. ஐ ஹேவ் ஒன் क्वेश्चन ஃபார் யூ. ஸோ இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் எப்போ மூவியில் நடிக்க போறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாக் அவே. பட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. ஹவ் டு யூ ஃபீல் வித் இட்? I'm feeling really nervous and I'm feeling like I hope you don't ask me more questions. But I'm feeling really grateful actually. 16-year-old me would have never even dreamt of something like this. Oh, sorry. Start பண்ணிட்டா திருப்ப நீங்கள் வந்துடுங்க. ஓகே. இல்லை, as a 16-year-old teenager நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், சும்மா சைடில் அந்த ஹாபிக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நின்று ஐ நெவர் தாட். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒர்க் பண்ணது ஜிகர் தாண்டாவோட ப்ரொமோஷன்ஸ்க்காக. நான் என் படமே ப்ரமோட் பண்ணுவேன்னு எப்போது யோசிக்கல. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அகேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கொஸ்டின் இருக்கா? நான் தேங்க்யூ தேங்க்யூ நிகாரிகா. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு கேன் ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தான் நான் வெல்கம் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா ஃபிலிமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ஏன்னா கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா இட்ஸ் none other than சக்தி. இந்த படத்தில் என்னோட வேலை செஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 35-40 படம் நடிச்சிருந்தாலும் கூட முதல் படத்தில் கிடைச்ச வாய்ப்பு, அது வாய்ப்புனா அந்த மாதிரியான கதாபாத்திரம் வந்து எனக்கு சரியா அமையல. ஏன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தால் தான் நான் எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது பெரிய நன்றி சொல்லிட்டேன் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். பொதுவாக என்ன வந்து நக்கலைட்ஸில் தான் நிறைய பேருக்கு அறிமுகமாயிருக்கிறேன். அதில் வந்து என்னை வந்து ஒரு காமெடி அம்மாவாக தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் எவால்வ் ஆயிருக்கிறேன். அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு கலைஞர் வந்து வெறுமா ஒரு பேஸ் மட்டும் இருந்து பார்த்தாரு. ஒரு கலைஞர் எல்லாமாவும் நடிக்க தெரியணும், எல்லா நவரசங்களும் தெரியப்படுத்தலையே. அந்த மாதிரியான ஸ்கோப் இதில் கிடைச்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வந்து எனக்கு நல்ல படமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அதை ஆதரிப்பீங்கன்னு நான் கட்டாயம் நம்புகிறேன். இது வந்து கதைப்படி பார்த்தா இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு சாவுன்றது எழுத்து புத்தகத்தையே தவிர்க்க முடியலையே, அந்த மாதிரியான ஒரு சாவு தான். இந்த சாவை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏழையெல்லாம் வரும் எப்படியோ. ஆனால் அது என்டர்டெய்னராக இருக்கும். நிறைய பேர் இருக்குது எவ்வளோ சீரியஸாக வந்து அழுத்துட்டு எல்லாம் இருந்தால் கூட இங்கே சில சைட்லாம் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு என்டர்டெய்னராக நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்கள் நடிக்கிறவங்களாம் ரொம்ப சீரியஸாக அழுத்து இருக்கும் கூட நான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை அப்படித்தான் எடுத்துக்கணும். யதார்த்தத்தில் அப்படி தானே எல்லாம் வந்துட்டு அழுகிறது கொண்டாடி எதுவும் வரப்போறதில்ல. ஆனால் வந்து வாழ்க்கை நான் வாழ்ந்து தான் ஆகணும். அந்த எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாம் வந்து நகைச்சுவையோடு தான் அணுகணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையே லைட்டராக இருக்கும். அப்படி அந்த உணர்வை நல்லா கடத்திருக்காங்க இந்த படத்தில். எல்லாம் கூட வேலை செஞ்ச எல்லா பையனாக நடிச்சங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்துட்டு இந்த
பாண்ட் எங்களுக்கு கிடைச்சதுனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அதனால் எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த